Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆத்தென்டிக்கான கேரளா ஸ்டைல்ல பைனாப்பிள் புளிஷேரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பைனாப்பிள் நல்ல பழுத்த பைனாப்பிளாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம வந்து முதல்ல இதை வேக வைக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு மண் பாத்திரத்தில் இதை எடுத்துருக்கிறேன். இந்த பைனாப்பிளோட 2 பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கலாம். இனிப்பு காரம் புளிப்புன்னு ரொம்பவே அசத்தலாக இருக்கும் இந்த கறி. இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த பைனாப்பிளை வந்து குக் பண்ணலாம். யூஸ்வலாக ஓண சத்யா விஷு சத்யாவுக்கு இந்த கறியை வந்து செய்வாங்க. நீங்கள் ரொம்ப மைல்டாக சாப்பிடணும்னு நினைக்கிற அன்றைக்கெல்லாம் ரைஸோடு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இதோடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் பைனாப்பிள் வந்து அந்தளவுக்கு பழுக்கலை, ரொம்ப ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான பைனாப்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண பைனாப்பிள் நல்ல பழுத்து நல்ல ஸ்வீட்டாக இருந்த பைனாப்பிள். ஸோ அதனால் நான் தனியாக எதுவும் சுகர் சேர்த்துக்கல. இப்போ இது நல்லா வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கிற டைம்லேயே நான் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான தேங்காயை அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன், அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லேசியாக இருந்தேன் அன்னைக்கு, அதனால சும்மா கட் பண்ணி போட்டுட்டேன். இந்த தேங்காய் கூடவே ஒரு 2-3 ஸ்லைஸ் பைனாப்பிள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக கடுகு வறுக்கிறப்பவும் நம்ம வந்து வரமிளகா சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பைனாப்பிளோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. தேங்காயோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தயிரை வந்து நல்லா மிக்சியில் ஒரு விப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபோக் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் ஒரு 1-2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாம். புளிஷேரி பார்த்தீங்கன்னா மோர் குழம்பை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன கடாயில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆத்தென்டிக்கான கேரளா ரெசிபிங்கிறதுனால கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் செய்யும்போது கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே ஒரு 2-3 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடரோ சில்லியோ யூஸ் பண்ணாதீங்க, சாதா சில்லி தான். அது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம தாளிப்பை நம்ம புளிஷேரி மேலே ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பைனாப்பிள் புளிஷேரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹவுஸ் டு ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ்.